அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். ஏன்னா நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான வார்த்தையோடு நம்மை சந்திக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தின் பின்பகுதி. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பிரியமானவர்களே, பாருங்கள், தேவனுடைய கையை தடுத்து நிறுத்தி என்ன செய்கிறீர் ஐயா, என்ன செய்கிறீர், இதை செய்யாம நிறுத்தும் அப்படின்னு சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லையா? வானத்தின் சேனையும் அவர்தான் நடத்துறார், பூமியின் குடிகளையும் அவர்தான் நடத்துகிறார். அவருடைய கையை தடுக்க யாராலும் முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆதலால் நாமும் கூட அநேக வேளைகள்ல நினைப்போம், ஐயோ இந்த காரியத்தை ஏன் இப்படி கர்த்தர் அனுமதித்தார்? கடந்த நாட்களில் ஒரு அருமை சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, அம்மா ஏன் இப்படி நடக்குது? துன்மார்கனுக்கு ஏன் அழிவு வரமாட்டேங்குது? அவனை ஏன் கர்த்தர் வாழ விடுகிறார்? எவ்வளவோ தவறான காரியங்கள் செய்கிறானே, துணிகரமாய் செய்கிறானே, அவன் ஏன் மரிக்கல? தேவன் ஏன் அவனுக்கு மரணத்தை எழுதல? அவன் நல்ல பலத்தோட வேற இருக்கானே, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, எல்லாரையும் கொண்டுட்டுதான் அவன் சாவான் போல. பிரியமானவர்களே, இப்படியாய் சொல்லி வருத்தப்பட்டார்கள். நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நான் செய்கிற காரியங்களை இப்ப அவனால சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடியாது, ஆனா சில நாட்கள் சென்ற பின்பு உனக்கு தெரிய வரும். நான் எல்லாமே நலமானதாய் தான் செய்வேன், உனக்கு நன்மையாதான் செய்வேன். வேதம் கூட அதைத்தானே சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாதான் நடக்குமாம். பிரியமானவர்களே, ஆதலால் அவருடைய கையை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகுமாம், அவர் கட்டளையிட நிற்குமாம். அப்ப ஏன் எனக்கு இவ்வளவு லேட் ஆகுது? என்னோட காரியங்கள் எல்லாம் தடைபட்டு டிலே ஆகுது, தாமதமாகுது. ஏன்? அவருடைய கையை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. என்ன செய்கிறீர் என்று கேள்வி கேட்கவும் முடியாதுன்னு சொல்றீங்கல்லப்பா, அப்ப ஏன் என் காரியத்தை இன்னும் செய்து முடிக்கல? கேட்கிறீங்களா பிரியமானவர்களே? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அசைவாடி கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் காரியத்தை நான் நடப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தனுக்கு பின்னாடி, திரைக்கு பின்பதாக உன் காரியங்களை நான் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நலமானதை நான் செய்வேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நான் ஒன்றும் செய்யாம இருக்கிறேன்னு நீ நினைக்காத. என்னோட வேலை வந்து விட்டது. என் வேலை வரும் பொழுது யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, என் கையை யாரும் அசைக்க வேண்டியதில்லை. அது தானாகவே உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் கவலைப்படாதிருங்கள். அவர் கையை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண வேண்டாம். அவருடைய கரம் நமக்கு நன்மையானதை செய்கிற கரம். பிரியமானவர்களே, என்ன செய்றீங்கப்பா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம். எனக்கு புரியலையேன்னு சொல்லலாம், ஆனா அவரை நம்புவோம், அவருடைய உண்மையை நம்புவோம். பிரியமானவர்களே, உங்க விசுவாசத்தை தொடங்கினவர் அதை முடித்து கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, ஆவியான தெய்வமே, எங்க மத்தியில இறங்கி வாரும் அப்பா. உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்க மத்தியிலே கடந்து வரட்டும். நீர் என்ன செய்தாலும் எங்களுக்கு நன்மைதான் செய்வீர். உடைய கரம் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி உடைய உண்மையை நாங்கள் இன்னைக்கு நம்பி
சந்தோஷம் அடைகிறோம் ஐயா. உம்முடைய வேலையை எங்களுடைய கண்கள் காண கிருபை செய்யும். உம்முடைய வேளையில எல்லாவற்றையும் செவ்வையும் நேர்த்தியும் கிரமமுமாய் செய்து முடியும் ஐயா. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.